கத்திரிக்கோலை வச்சு கண்ணு கிட்டக்கெல்லாம் நீட்டா வெட்டி விடுங்க. ஆனா வாய்கிட்ட கொண்டு போயிடாதீங்க. போதுண்ணா, கால்லாம் வலிக்குதுண்ணா. அண்ணா சூப்பர்ண்ணா, நல்லா தேய்ச்சி விடுங்க, பலபலன்னு ஆகணும்ல நானும். வணக்கம் நண்பர்களே, இவங்க பேர் தான் ஓரியோ. இவங்க வந்து ஒரு ஷிட்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப ரொம்ப குட் பாய்ங்க. இதுக்கு முன்னாடி என்கிட்ட 2-3 தடவை வந்திருக்காங்க. அப்பயும் சரி இப்பயும் சரி எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணது கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணது கிடையாது, கடிக்க வந்தது கிடையாது. எப்பவுமே பாத்தீங்கன்னா படுத்தே இருப்பாரு, எந்திரிக்கவே மாட்டாரு. அது ஒண்ணுதான் இவர்கிட்ட இருக்கிற பெரிய ஒரு டிராபேக். என்னன்னா நல்ல வெயிட்டான ஆளா இவரை தூக்கி பிடிச்சு நம்ம முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா உடனே படுத்துருவாரு. நீங்க பார்த்தா தெரியும், அந்த நாடியை வந்து நான் எப்படி பிடிச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த நாடியை விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே படுத்துருவாரு. நம்மளால வந்து அந்த காதுக்கு, அந்த கால் கடியில, தாடை, அந்த கழுத்து, இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா க்ரூம் பண்ணணும்னா முடியவே முடியாது. ஏன்னா படுத்துருவாரு, டப்புன்னு படுத்துருவாரு. அண்ட் இன்னொன்னு பிரச்சனை என்னன்னா, இவர்கிட்ட வந்து அந்த நாக்கு வந்து தொங்கிக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு பர்த் டிஃபெக்ட்னு சொல்லலாம். ஆனா இது அழகா தான் இருக்கும் பாக்குறதுக்கு, அது டிஃபெக்ட்லாம் இல்லை. பட் அந்த அமைப்பு, உருவ அமைப்பு வந்து அப்படிதான் இருக்கும். சரியா சொல்ல போனா நம்ம டெட்பூல்ல வரும்ல, அந்த டாகி மாதிரியே தான் வந்து இவர் வந்து நாக்க போட்டுக்கிட்டே இருப்பாரு. அதனால என்ன ஆகும்னா, அந்த அடியில, தாடக்கடியில இருக்கக்கூடிய ஃபர் எல்லாமே வந்து பிசு பிசுன்னு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்த மட்டும் நம்ம ஜீரோ கட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. இல்லாட்டினா வந்து அது சிசரும் கூட பண்ண முடியாது, அந்த அளவுக்கு வந்து அது பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ அவங்க பெட் பேரண்ட்ஸ் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவங்களும் அதே மாதிரி நீங்க நீட்டா பண்ணிருக்கேன்ட்டாங்க. ஸோ நம்மளும் நீட் பண்ணியாச்சு, நல்லா ஷார்ட்டாவே வெட்டிருக்குன்னாங்க. ஸோ இது வந்து ஜீரோ கட்லாம் கிடையாது, இது வந்து ஒரு 1/2 inch ஹேர் விட்டுட்டு தான் பண்றோம். இது வந்து பப்பி கட்னே சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கும். கால்கள் எல்லாத்தையும் வந்து நீட்டா ஃபர் பாடிக்கு ஏற்ற அளவுக்கு வந்து நம்ம கால்கள் எல்லாத்தையும் சரி பண்றோம். இதெல்லாம் வந்து சிசரிங்ல தான் பண்ண முடியும். ஸோ லாஸ்டா டெய்ல் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நாக்கு வந்து தொங்கிட்டுக்கிட்டே இருப்பாரு. எனக்கு இவரை பார்க்கும்போது வந்து கரெக்டா அந்த டெட்பூல்ல வர்ற அந்த டாக் தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த மாதிரி டைப்புங்க இவரு. அவனா ரொம்ப குட் பாய்ங்க. நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாரு, இங்கிட்டு வா, அங்கிட்டு போ, இங்கிட்டு திரும்ப, அங்கிட்டு திரும்பினா அதே மாதிரியே திரும்பிக்குவாரு. ஆனா ஒண்ணு படுத்தே இருப்பாரு. குளிக்கும் போது எங்கேயுமே நவள மாட்டாரு, ஒரே இடத்துல நிற்பாரு. நீங்க பார்த்தா தெரியும், நான் எங்கேயுமே நவள மாட்டாரு, நின்றுகிட்டே இருப்பாரு. நல்லா தேய்ச்சி கொடுத்தோம்னா நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஃபேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, காதெல்லாம் நல்லா பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நம்ம கையை எடுத்துட்டோம்னாலுமே திரும்ப முகத்தை உள்ள கொண்டு வருவாரு, என்னைய தேய்ச்சி விடு அப்படிம்பாரு. அந்த மாதிரி நல்லா துவட்டி விட்டு ஒரு லாஸ்டா ப்ளோ ட்ரையர். இவரும் ப்ளோ ட்ரையருக்கு ரொம்ப பயப்படவே மாட்டாரு. இவர் வந்து அவர் வாட்டுக்கு இருப்பாரு. ஃபேஸ் கிட்டக்க லைட்டா ஏர் அடிச்சா மட்டும்தான் கொஞ்சம் திரும்புவாரு, மற்றபடி வேற எதுவும் கிடையாது. ஸோ அழகா அவரை ரெடி பண்ணியாச்சு. எவ்வளவு சூப்பரா இருக்காரு பாருங்களேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம் கைஸ். பாய்.